நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi folks, வணக்கம் and welcome to சமையல் சமையல். A way to a man's heart is through his stomach அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, a way to a woman's heart is also through her stomach. அப்படி உங்க மனதுல ஒரு இடம் பிடித்த ஒரு எக்ஸ்பர்ட் செஃப் தாஜ் கோமர் மேண்டர்ல இருந்து மிஸ்டர் வெங்கடேஷ் பட் is here with us on சமையல் சமையல் today. அவர் இன்னைக்கு ரெண்டு வித்தியாசமான ஐட்டம் உங்களுக்காக பண்ணி காட்ட போறாரு. அதுக்கு முன்னால what is the tip of the day? Tip of the day, okay. Every week ஒரு புதுமையான ஒரு டிப், ஹவுஸ் ஹோல்ட் டிப் கொடுக்கறது வழக்கம். இந்த வாரம் குக்கிங் பண்ணும்போது யூஸ்வலா நம்ம அடுப்பில் வச்சுட்டு we will have some other work. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இப்போ அடுப்பில் எதாவது வச்சுட்டு ஹை ரேஞ்சில் வச்சுட்டு காலிங் பெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருந்ததுன்னா லைட் ஸ்மோக் ஃப்ளேவர் வந்திருக்கும். டீப்பாக அடி பிடிச்சிருக்காது, பட் கண்டிப்பாக ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்மோக் ஃப்ளேவர் வரும்போது அவ்வளோ டிஷ் குக் பண்ணதை வந்து குப்பத்தட்டில் போகிறதுக்கு கண்டிப்பாக மனசு வராது. அதே சமயத்தில் அதை வந்து கெஸ்ட் எல்லாம் வராங்க சொன்னால் அதை கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஸோ டு அவாய்ட் தட், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வர பட்சத்தில் கண்டினியூ இந்த குக்கிங் என்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு குக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes அந்த டிஷ் ரெடி ஆகிறதுக்கு 5 minutes முன்னாடி கீ அண்ட் கரம் மசாலா பவுடர், கரம் மசாலா பண்ண ஏலக்காய் பட்டை லவங்கோடைய 3 காம்பினேஷன், அது 3 சேர்த்து ஒரு பவுடர் பண்ணி கொஞ்சம் வெரி லிட்டில் அமௌண்ட், மீகர் அமௌண்ட், அதையும் கீயும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாயில் ஆகிற அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கும்போது அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரம் மசாலா ஃப்ளேவரும் வெளியில் வராது, கீயோட ஃப்ளேவரும் வெளியே வராது, அந்த ஸ்மோக்கான ஃப்ளேவரும் வெளியே வராது. நியூட்ரலைஸ் த கம்ப்ளீட் ஸ்மெல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெண்டு டிஷ்ஷஸ் என்ன? Today's 2 dishes are, one is மாம்பழம் curry and another one is மலபார் பரோட்டா. ரெண்டுமே கேரளா favorites. மலபார் பரோட்டா is a very fluffy Indian bread that is very famous in South India. South India ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு இந்தியன் bread. மாம்பழம் curry கேரளால ரொம்ப பர்టిక్యులரா வில்லேஜஸ்ல பண்ற ஒரு easy ordinary a very nice dish to go along with the parathas. ஸோ மாம்பழம் கறிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மாம்பழம் கறிக்கு தேவையான பொருட்கள் மேங்கோ. அந்த கேரளாவில் கிடைக்கிற மேங்கோக்காக நம்ம வெயிட் பண்ணோம், நம்ம கேரளா தான் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ டு சப்ஸ்டியூட் தட் எனி மேங்கோ, கொஞ்சம் சாரா இருக்கிற மாம்பழம், நீலம், ருமானி, இதெல்லாம் கொஞ்சம் சாரா இருக்கும், அந்த மாதிரி மேங்கோஸ் வாங்கி இட் கேன் பி கட் இன்டு ஸ்மால் பீசஸ். இது மாதிரி வித் த ஸ்கின், தோலோட கட் பண்ணி வைக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, தயிர், காஞ்ச மிளகா, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஜீரகம், சின்ன சின்னதாக நறுக்கப்பட்ட பச்சை மிளகா, துருவன தேங்காய், கொஞ்சோண்டு இடிச்சு வச்ச பூண்டு. These are the things that we need for மாம்பழம் கறி. இப்போ மாம்பழம் கறி எப்படி பண்றதுன்ற we will see. மாம்பழம் நீங்க தோலோட யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது அந்த கசப்பு டேஸ்ட் வராதா? அந்த தோல் ஜெனரலா கசக்கும் இல்லையா? மாங்காவோட தோல், மாங்காய் குக் பண்ணும்போது அந்த தோல் ஆட் பண்ணி குக் பண்ணோம்னா அந்த மாங்காவோட தோல் கசப்புத்தன்மை கொடுக்கும். பட் மாம்பழம் கறி, மாம்பழம் யூஸ் பண்ணும்போது and more அந்த கசப்புத்தன்மை இருந்தா கூட it will be very meager, it cannot be found out. அது கண்டுபிடிக்கிற அளவுக்கு கசப்புத்தன்மை இருக்காது. சோ தண்ணி நல்லா தளச்சாச்சு, தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இப்போ அந்த பாயிலிங் வாட்டர்ல அந்த கட் பண்ணி இருக்கிற மாம்பழத்தை போடணும். அந்த மாம்பழத்தை கூட சிறிதளவு மஞ்சள் பொடி, சிறிதளவு மிளகா பொடி, சிறிதளவு உப்பு, அது நல்லா பாயில் ஆகிற டைம்ல டேக் த ஜீரா, நறுக்கின பச்சை மிளகா, துருவின தேங்காய், இந்த இடிச்ச பூண்டு, இது நாலுத்தையும் எடுத்து ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு மேக் இட் அ ஃபைன் பேஸ்ட், ஒரு நல்ல பேஸ்ட் பண்ணி வச்சுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணி செஞ்ச பேஸ்ட் இங்கே ரெடியா இருக்கு. இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது பாயில் ஆகிற சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அது மாம்பழம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மாம்பழம் குக் பண்ணால் ரொம்ப இட் வில் பிகம் வெரி சாஃப்ட் அண்ட் குழகான்னு போயிடும். ஸோ அந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது, அந்த பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணுறோம். இங்கே தலைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? நெக்ஸ்ட் இது நல்லா இப்போ இந்த ரா ஸ்மெல்லாம் போய் மேங்கோ நல்லா அந்த கிரேவி கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆனோடனே ஜஸ்ட் ரிமூவ் இட் ஃப்ரம் த ஃபயர், கீப் இட் செப்பரேட்லி. இன்னொரு பேன் வச்சு, பேன் நல்லா சூடாகணும். இப்போ வெறும் தாளிப்பு போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஆயில் நல்லா சூடாகணுன்னு க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி சிறிதளவு வெந்தயம், சிறிதளவு கடுகு, கரி லீவ்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் அந்த ரெடியாக இருக்கிற மிக்சரில் ஆட் பண்ணுறோம். மீண்டும் அதை எடுத்து அந்த பேனில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிரை அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். புளிப்பு ஜாஸ்தி வேணும்னா தயிர் ஜாஸ்தி போட்டுக்கலாம். புளிப்பு கம்மியாக இருக்கணும்னா மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் தயிர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு ஜாஸ்தி வேணும் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாம்பழம் கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. அது முழுசாக குக் ஆகிறதுக்குள்ள ஒரு ஷார்ட் ரீகேப். ஓகே, மாம்பழம் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மாம்பழம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணும்போது கொஞ்சம் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா பாயிலிங் கொண்டு வரணும். அது பாயில் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜில் ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அந்த மாம்பழம் நல்லா குக் ஆகி அந்த மிளகா பொடி, மஞ்சள் பொடியோட ஸ்மெல் போன உடனே add this paste to it and simmer it for 5 minutes. நல்லா கொதி வர டைமில் take a pan separately கொஞ்சம் கோகனட் ஆயில் இல்லை ரிஃபைண்ட் ஆயில் போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் அதில் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு just add to the mixing boiling gravy. அது நல்லா குக் ஆன சமயத்தில் add little bit of curds. 2 பாயில் வந்தோன்னா curd ஆட் பண்ணி 2 பாயில் வந்தோன்னா we should bring it down because ஓவராக புளி போயிடும். curd போட்டு இப்போ நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வந்துச்சு. மாம்பழம் கறி is ready to be served now. ஸோ மாம்பழம் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் டிஷ். இதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு டிஷ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த மாம்பழம் கறியை வந்து நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த ஐட்டம் என்ன தெரியுமா? அடுத்ததான் நீங்க பார்க்க போற ஐட்டம் மலபார் பரோட்டா. மலபார் பரோட்டான்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பட் பரோட்டா அப்படின்னு சொன்னாலே எல்லா லேடிஸும் ஒரு இன்ட்ரெஸ்டோட கொஞ்சம் கூர்ந்து கவனிப்பீங்க. ஏன்னா பரோட்டா பண்ற அந்த ஸ்டைலே ஒரு தனி கலை. அது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம ஷெஃப் இப்போ நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறாரு. ஸோ மலபார் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் என்ன? மலபார் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: மைதா, சர்க்கரை, பால், தேவையான அளவு தண்ணி, உப்பு, ஒரே ஒரு முட்டை. 1 கிலோ மைதாக்கு ஒரே ஒரு முட்டை is enough, more than enough. 30 grams of sugar and 20 grams of salt, about 100 and 150 ml of milk, and to make it a tight ஒரு டைட் டோ பண்றதுக்கு, டைட் மாவு பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி. இது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்குமா அந்த பரோட்டா? ஆமா, கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும். அந்த sugar ஆட் பண்றது வந்து it is because of it will caramelize. அது குக் ஆகும்போது கொஞ்சம் caramelize ஆகி அந்த கலர் கொடுக்கும். இப்போ அந்த டோ எப்படி பண்றதுன்னு சொல்றேன். மைதா போட்டு ஒரு எக் போட்டு சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பால். பொதுவா அந்த பரோட்டாக்கு மாவு பண்ணும்போது அது சிறிதளவு தண்ணீர் போட்டு it should be mixed well to a tight dough. நல்ல ஒரு திக் டோ அதை மிக்ஸ் பண்ணணும். பொதுவா பரோட்டா பண்ணும்போது இந்த டோ வந்து ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரணும், இல்லைன்னா அது சரியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கன்சிஸ்டன்சி முக்கியம் அதுக்கு, அது சொல்லுங்க. நம்ம பூரி மாவு பண்றோம் இல்லைங்களா? ஆமா, பூரி மாவு, சப்பாத்தி மாவு எந்த லெவல்ல பண்றோம் அதே லெவல்ல போதும் பண்ணா போதும். பூரி சப்பாத்தி வந்து நம்ம ஆட்டால பண்றோம், அதாவது நம்ம கோதுமை மாவுல பண்றோம். இது வந்து மைதால பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இட் ஷுட் பி நீடட் நைஸ்லி. கையில நீட் பண்றது தி பெஸ்ட் வே. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி it should be made to a nice soft dough. சோ இது வந்து நல்ல ஒரு டோ பண்ணிட்டு இது வந்து கொஞ்ச நேரம் ஊற விடணும். ஆமா, இந்த டோ இது வந்து மலபார் பரோட்டா பண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங். it takes lot of patience and technique in it. ரொம்ப டெக்னிக் அண்ட் டைம் எடுக்கும் அது பண்றதுக்கு. சோ பொறுமையா பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணீங்கன்னா அந்த லேயர்ஸ் சரியா வராது. அதுக்கப்புறம் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகாது, வீச முடியாது. இது வீச்சு பரோட்டா வீச முடியாது. சோ இது மாதிரி நல்லா ஒரு திக் டோ பண்ணிக்கணும். இந்த வீசி பிடிக்கிறது ஒரு தனி ஸ்டைல். அதுக்குன்னு ஸ்பெஷலா ஏதோ ட்ரைனிங் கொடுப்பாங்களா உங்களுக்கு? அது பிராக்டிஸ் பண்ண it will come. You will automatically get it once you practice it. நம்ம வீட்டிலலாம் டோ கன்சிஸ்டன்சியே முதல்ல ஒரு 2 கட்டா லெவலுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் வீசணும்னா அது வந்து நம்ம கையில் இருக்காது, அடுத்தது பார்த்தா எங்கேயாவது ஒட்டின்னு இருக்கும் அந்த டோ. ஸோ அது வீசுறது வந்து ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் கலை தான் அது. அது கம்ஸ் ஒன்லி வித் ப்ராக்டிஸ். அண்ட் அதே மாதிரி டோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் அந்த லேயராக வரும். பரோட்டா அப்படின்னாலே அந்த லேயராக வந்தால் தான் அது பரோட்டா. அதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஸோ கரெக்ட் கன்சிஸ்டன்சி டோ இஸ் இம்பார்ட்டன்ட். ரா டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவு வந்து கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் வாட்டர், சால்ட், சுகர், எக், மில்க் எல்லாம் போட்டு இந்த மாதிரி திக் டோவை நல்லா ஹேண்ட்ல நீட் பண்ணும். இந்த பாம் நல்லா போட்டு பிரஸ் பண்ற மாதிரி it should be kneaded nicely. இது நல்லா நீட் ஆன பிறகு அதை வந்து ஆயிலில் நல்லா ஸ்மர்ஜ் பண்ணி it should be rested for
15 minutes. ஒரு கோல்ட் ஒரு தண்ணி நனைக்கப்பட்ட ஒரு துணியில நல்ல ஒரு துணி எடுத்து மஸ்லின் கிளாத் வெட் கிளாத் எடுத்து அதை கவர் பண்ணி வைக்கணும் 15 minutes. So மலபார் பரோட்டாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறதுக்குள்ள let us take a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சமையல். மலபார் பரோட்டா எப்படி பண்றது அப்படின்னு செஃப் நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. மாவு நல்லா ஊறி அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு செஃப் நமக்கு சொல்லுவாரு. இந்த மாவை வந்து பிச்சுட்டு it should be rounded, it should be folded like this. இது மாதிரி hand இப்படி வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற hand it should be pressing and filling the gap அந்த டோல நல்லா ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் ஆகி வர நேரத்தில் it should be pressed through the palm fingers and should be taken out. And show you once more. இது மாதிரி கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணி it should be taken out. இப்படி ரோல் பண்ணியிருக்கிற பரோட்டா மாவை நல்ல ஆயில், இதுக்கு நிறைய ஆயில் தேவை. ஸோ it should be அப்படியே சோக் ஆகிருக்கணும் ஆயிலில். இப்படி சோக் பண்ணியிருக்கிற மாவை 5 minutesல soak it for 5 minutes in oil. அப்படி சோக் பண்ணி 5 நிமிஷம் வச்சிருக்கிற மாவு இங்கே ரெடியாக இருக்கு. இப்படி ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி it should be rolled. அதுக்கு மேலேயும் ஆயில் தேய்ச்சி it should be kept for 5 more minutes. I'll show you one more. மலபார் பரோட்டா அப்படிங்கிறது வந்து லெபோரியஸ் டாஸ்க். ஆனா கண்டிப்பா டைம் எடுக்கக்கூடிய ஒரு டிஷ். பட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து it is worth all the trouble taken. இது மாதிரி ஈவனா தின்னா ரோல் பண்ணி ஆயில் மேலே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணி கிழியாத மாதிரி பார்த்து it should be kept for 5 minutes. இப்போ ரோல் பண்ணி 5 minutes வச்ச மாவு இங்கே ரெடியாக இருக்கு. இப்போதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இந்த பரோட்டா வீசுறது வந்து ஒரு தனி கலை. நோட் கேர்ஃபுல்லி the left handல இருக்கிற thumb goes underneath your 4 fingers. 4 விரலும் மேலே இருக்கும். இது எப்படி இருக்கணும்? just 2 fingers, ரெண்டு finger of your right hand இங்கே இந்த பிடிச்சிக்கணும். பிடிச்சி it should be flipped. இப்படி ரோல் பண்ணி திருப்பி ஆயிலில் போட்டு it should be taken back. ஈவன் லெவல் வரும்போது கை விரலில் இப்படி போட்டு it should be rolled. கட்டை விரல் உள்ள 4 விரல் வெளியில். ரைட் ஹேண்டில் 2 finger catches the next 1 inch of the dough. தேய்ச்ச மாவை வந்து இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சி this hand goes first, this hand goes first. this இந்த 4 விரல் இப்படி பண்ணும்போது இது வந்து இப்படி அழுத்துது. இது தூக்கும். You drop it down, you lift it, drop it down, lift it, drop it down, lift it, drop it down, drop it down, and there it goes. மாவு நல்லா ஊறாம then you take it in your fingers, take a hand like this and just roll. அதை வந்து இப்போ ரோல் பண்ணி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தவாவை நல்லா ஹாட்டாக வச்சுருக்கணும். ஆயில் கொஞ்சம் போடணும். just season the kadai with some oil. இப்போ செஞ்சு வச்சிருக்க பரோட்டாவை it should be spread. இது கையால தான் ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்ல you can use a rolling pin also. இது மாதிரி உருட்டி வச்சு கண்டிப்பா 15 நிமிஷம் வச்சிருக்கணும். you should keep it for at least 15 minutes. ஆயில்ல நல்லா ஸ்மர்ஜ் பண்ணி you should be kept for 15 minutes. 15 minutes வெச்ச அப்புறமா இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு it can be rolled back to its original shape. சோ இந்த மாதிரி பண்றதுனால தான் அந்த லேயர்ஸ் வருது. ஆமா, இந்த மாதிரி ரோல் பண்ணி வைக்கிறதுனால தான் அந்த லேயர்ஸ் வருது. மாவு லூஸா இருந்ததுன்னா அந்த கரெக்ட் திக்னஸ் கிடைக்காட்டி என்னதான் நீங்க உருட்டி வச்சு ரோல் பண்ணி வச்சு திருப்பி இது மாதிரி தேய்ச்சி போட்டானா லேயர்ஸ் வராது. ஏன்னா தண்ணியா இருக்கும்போது மாய்ஸ்சர் கண்டென்ட்னால இப்படி திருப்பி நம்ம கடைசியில ரோல் பண்றோம் இல்லையா, இப்படி ரோல் பண்ணும்போது அகைன் எல்லாம் வந்து ஸ்டிக் ஆன் ஆகி லேயரே வராது. டைட்டா இருந்ததுன்னா தான் இட் வில் பி லேயர்ஃபுல். இப்போ இந்த பரோட்டாவை எடுத்து
we are putting on the tawa. அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை போட்டு 4 பக்கமும் ஆயில் போட்டு it should be cooked on even sides. இதுக்கு நிறைய ஆயில் தேவை. So oil இல்லனா மலபார் பரோட்டா will not be good. It should be cooked carefully on both sides. So இத வந்து நல்லா அழுத்தணும். 4 பக்கமா அழுத்தினா that oil will go inside and it will get cooked. The hot oil உள்ள போய் உள்ள இருக்க அந்த லேயர்ஸ் எல்லாம் நுழைஞ்சு it will get cooked fast. இதுக்கு வந்து ஐடியல் சைடு டிஷ் என்ன? Any North Indian gravy, any South Indian gravy, kurma, parotta kurma is internationally famous. Any Udupi hotel போனீங்கன்னா எனக்கு parotta kurma இல்லாத ஹோட்டலே கிடையாது. So kurma is the best thing. Parotta is ready. Before it is ready, I will give you a short recap on how to do Malabar parotta. Malabar parotta க்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு 1 கிலோ, 150 ml 100 ல 150 ml of milk, ஒரே ஒரு முட்டை, 30 கிராம் sugar, 20 கிராம் salt and little bit of water to mix. மாவு எடுத்து போட்டு முட்டை, பால், தண்ணி, salt, சக்கரை இதெல்லாம் ஒண்ணா போட்டு make it a tight dough. நல்ல thick dough-ஆ இருக்கணும். thick-ஆ இருக்கிற dough-வை 15 minutes ஊற வச்சிட்டு ஊறற டைம் முடிஞ்சு ஆயில்ல ஸ்மர்ஜ் பண்ணி ஒரு துணியில மூட வச்சிட்டு அப்புறமா ஆயில்ல மூடின மாவை வெளியே 15 minutes கழிச்சு எடுத்து இது மாதிரி ரவுண்டல்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டல்ஸ் ஒரு 10 minutes ஆயில்ல சோக் பண்ணி வச்சிட்டு it should be taken and rolled to thin சப்பாத்தி மாதிரி ஒரு ஃப்ளாட்டா ரோல் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒரு 5 minutes ஆயில்ல ஸ்மர்ஜ் பண்ணி வச்சிட்டு முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு கையை வச்சு it should be swirled வீசி வைக்கணும். வீசிட்டு ஃபிங்கர்ஸை வச்சு ரோல் பண்ணி it should be kept. ஆயில் அப்ளை பண்ணி ரோல் பண்ணி வைக்கணும். வச்சிட்டு ஆயில் மேலே தடவிட்டு ஒரு 15 minutes 10 to 15 minutes கண்டிப்பாக வைக்கணும். வச்சிட்டு முதல்ல சொன்ன மாதிரி it should be rolled like a சப்பாத்தி again. திருப்பி சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி கல்லில் போட்டு ரெண்டு சைடும் குக் பண்ணிட்டு பரோட்டாவை வெளியே எடுத்துடணும். And it is tapped. Now Malabar parotta is ready to be served. மலபார் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க. வீசி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சரியா வரலன்னா தூக்கி ஒரு ரெடியாக குப்பத்தொட்டியில் போட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி வீசுங்க. ஸோ இட் இஸ் ரெடி ஃபார் யூ. இன்னையோட 2 ஐட்டம்ஸ் மாம்பழம் கறி அண்ட் மலபார் பரோட்டா. இது ரெண்டும் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதில் என்ன கூட குறைவு, நம்ம செஃப் கிட்ட கேட்க வேண்டிய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட் அஸ் ப்ரொசீட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இந்த வாரம் 2 கேரளா டிஷ்ஷஸ் பார்த்து ரசிச்சிங்க. மலபார் பரோட்டா அண்ட் மாம்பழம் கறி. கண்டிப்பா இதை உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணிட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். பட் அதுக்கு முன்னால இதோட ஒரு ப்ரிலூட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இதை டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்ல இப்போ நம்ம ஆடியன்ஸ் வர போறாங்க. யார் வரீங்க ப்ளீஸ்? மலபார் பரோட்டா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருந்தது. இப்போ நீங்கள் கையில் பிசைஞ்சிங்க இது இந்த மிக்சியில் போட்டு அரைச்சா இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறவங்க இந்த பரோட்டா கையில் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் இருக்குது நீங்கள் சொன்னீங்க. அதை வந்து நாங்கள் இந்த மிக்சியில் போட்டு பண்ணும்போது அந்த சாஃப்ட் இருக்குமா? நீங்கள் வேலைக்கு போடுறவங்களுக்கு உடனே பண்ணணும் இந்த மாதிரி அது பண்ணலாம். மலபார் பரோட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து முதல்ல டோ பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கோலியாக உருட்டிட்டு ஆயில் மேலே பூசி வச்சுட்டு இன்னொரு 10 minutes ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு வீசத்துக்கு முன்னாடி கீழே தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 10 minutes ரெஸ்டிங் டைம். ஸோ டோட்டலாக 35 to 40 minutes ஆஃப் ரெஸ்டிங் டைம் இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக அர்ஜென்ட்டுக்கு பண்ண முடியாது. பட் 40 minutes ஆஃப் ரெஸ்டிங் டைம் இருக்கு. மிக்ஸில பண்ணலாம். மிக்ஸில அந்த அல்ட்ரா கிரைண்டர்னு வருது, அதுல டோ நீடர் இருக்கும், அதுல பண்ணலாம். யூ கேன் டு இட். பட் டோ நீடர்ல பண்ணும்போது மிக்ஸில பண்ணும்போது ரொம்ப நேரம் மிக்ஸ் ஆச்சுன்னா gluten ஃபார்மேஷன் வந்து அதிகமான மைதால வந்து gluten ஒரு இருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ளஃபினஸ் கொடுக்குது. எலாங்கேஷன் ஆகிறதுக்கு இந்த வீசும்போது எலாங்கேஷன் ஆகிறதுக்கு அந்த gluten தான் ஆக்ட் பண்ணுது. சோ நீங்க ரொம்ப பீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த gluten ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்ப பீட் பண்றதுக்கு எல்லாம் டைமிங்ஸ் எதனாது? பீட் ஜஸ்ட் மேக் இட் a hard roll. ஒரு கட்டியான ஒரு உருண்டை ஃபார்ம் ஆகிற வரைக்கும் அதை பீட் பண்ணுங்க. அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு கையில ஒரு 2 minutes பிசையலாம். ஆமா, டோ நீடிங் வந்து பாம்ல பண்ற மாதிரி பெஸ்ட் எதுவுமே இல்ல. பாம்ல நீட் பண்ணும்போது இட் கெட்ஸ் தி ஃப்ளஃபினஸ். டோ நீட் gluten ஃபார்மேஷன் இருக்கு. அந்த ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா gluten ஃபார்மேஷன் திருப்பி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் வந்து ஹேண்ட்ல நீட் பண்ணி அதை பண்றோம். ஓகே, thank you. Thank you. Nice question. Small gift from Vijay TV. Thank you. My name is Mrs. Kanchana என்பசேகரன். இந்த மாம்பழ கறி பண்ணுறத நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேங்க. இந்த மாம்பழம் வந்து
ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் போட்டு கிண்டின்னு இருந்தீங்க. அது வந்து எப்படி அது இதுவாகாமல் அப்படியே நேக்கா கிண்டிங்க? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இல்லை, மாம்பழம் வந்து மாம்பழம் சொன்னாலும் அது குழஞ்சி போகிற அளவு ஸ்டேஜ் இருக்கிற மாம்பழம் இருக்கக்கூடாது, மாங்காவும் இருக்கக்கூடாது. எந்த மாம்பழம் யூஸ் பண்ணால்? யூஸ்வலாக வந்து அந்த கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான அந்த முடி மாங்கான்னு சொல்லுவாங்க. சின்ன மாங்காவாக இருக்கும், புளிப்பும் இருக்கும், சிகப்பு கலரா? ஆமாம், இட் வில் பி ஆரஞ்ச் இன் கலர். சின்னதாக இருக்கும், பழுத்து சின்னதில் பழுத்த மாங்காய், சின்ன மாங்காய். அது ஃபுல்லாக போடலாம். ஆக்சுவலி ஃபுல்லாக போட்டு குக் பண்ணிங்கன்னா அது கட் பண்ணி பீசஸாக போடலாமா? கட் பண்ணி பீசஸாக நான் போட்டிருக்கிறேன். பட் அந்த மாங்காய் போடும்போது சும்மா ஒரு இடி இடிச்சுட்டு அதை வந்து யூ கேன் குக் இட் இந்த கிரேவி. அதை சிம்மர் ஆகும்போது அந்த மாம்பழத்தோட இதெல்லாம் வந்துடும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம காய்கறி அந்த மாதிரிலாம் தான் வதக்கி பார்த்துருக்கோம். ஆனால் பழத்தை வந்து இது பண்ணி பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. நீங்களும் தான் இந்த ஷோவை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 ஐட்டம்ஸையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள், இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க விரும்புறீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஹவுஸ் ஹோல்ட் டிப்ஸ், யூஸ்ஃபுல் ஹவுஸ் ஹோல்ட் டிப்ஸ், அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது புது டிஷ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை கூட எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அந்த ரெசிபி கூட நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களோட ஆதரவு, உங்களோட கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சியை மென்மேலும் சிறப்பா உங்களுக்கு வழங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு சுவையான சமையல் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.